ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான மாங்காய் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பச்சை மாங்காவோட உப்பு காரம் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு செங்காயான மாங்காய் எடுத்துக்கோங்க. அதாவது பழுக்கவும் இல்லாமல் காயாகவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காயை இந்த மாதிரி பாக்ஸாக வந்துட்டு கட் பண்ணிடுங்க. செங்காயான மாங்காய் உள்ளே வந்து ஒயிட் கலரில் இருக்காது, இந்த மாதிரி வந்து எல்லோ கலரில் இருக்கும். அதை இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் வந்து உப்பு மிளகா போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். எப்பயுமே பாக்ஸில் வந்து போட்டுட்டு உப்பு மிளகா போடும்போது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு அது மேலே வந்து உப்பு மிளகா தூவிடுங்க. அதுக்கப்புறமா அதோட வந்து மூடி இருக்கும் இல்லையா, அதை போட்டு நல்லா நம்ம குலுக்கணுன்னா அது வந்து ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்கும். நான் வந்து காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டில் இருக்க மாங்காய் இந்த மாதிரி போட்டு ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ நாங்கள் பஸ்ஸில் வர மாதிரிலாம் இதை சாப்பிடுவோம். எனக்கு இதை பார்க்கும்போது அந்த ஞாபகம் தான் வருது. இது இப்போ உடனே சாப்பிடாம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்து ஃப்ரிட்ஜில் ஊறி அது ஒரு மாதிரி தண்ணி விட்டு நல்லாயிருக்கும். இதை அடுத்த நாள் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து எப்போ ட்ராவல் பண்ணாலும் இதை எடுத்துக்கோங்க. எனக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கனால இது வாமிட் வராமல் இருக்கும் இது சாப்பிடும்போது. இது கூடவே இதை சாப்பிட்றதுக்கான ஃபோக்கை வந்து நான் வந்து டவலில் கட்டி எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டேன்னா அழுக்குப்படாமல் இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாம் மிச்சம் மீதி ஸ்நாக்ஸே டப்பாவில் போட்டு அதையும் பேக் பண்ணியாச்சு. இன்னும் நீங்கள் நல்லா பச்சையாக இருக்க மாங்காயிலையும் செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பச்சை மாங்காய் வந்து அந்தளவுக்கு தண்ணி விடாது. ஆனால் இதே நம்ம வந்துட்டு அந்த செங்காய், அதாவது பாதி பழம் பாதி காயாக இருக்கிறது எடுத்தோன்னா அதில் வந்து நல்ல இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் கலந்து அந்த மேங்கோ பார் டேஸ்ட்டுக்கு இருக்கும். அது சூப்பராக இருக்கும். உங்களில் யாருக்காவது மோஷன் சிக்னஸ், அதாவது ட்ராவல் பண்ணும்போது வாமிட்டிங் சென்ஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அது இருக்காது. தெரிஞ்ச யாருக்காவது மோஷன் சிக்னஸ் இருக்கா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.